பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் உள்ள உயர்ந்த ஒரு விஷயமே ஸ்ரீமத் பகவத்கீதை. அதை பார்த்து வருகிறோம். இரண்டாவது அத்தியாயம், அதாவது சாங்கிய யோகம். தேகத்திற்கும் ஆத்மாவிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒவ்வொரு பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு சுழற்சியில் இந்த தேகம் அழிந்து அழிந்து பிறக்கிறது. ஆனால் ஆத்மா சாஸ்வதமானது, நித்தியமானது, என்றும் அழிவதில்லை. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய சீடனான அர்ஜுனனுக்கு கீதாச்சாரியான் சொல்வது போல அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணன் அற்புதமாக விளக்கி கொண்டு இருக்கிறார். இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் இதுவரை 61 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். இப்ப 62வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது? காயதோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமாத் குரோதோ பிஜாயதே. இது 62வது ஸ்லோகம். பாருங்க, ஒரு மனிதன் பிறந்த உடனே அவன் பார்க்கின்ற விஷயமெல்லாம் ஒரு விதமான ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துவதாகவே, உலகங்கள், கட்டிடங்கள், பந்தங்கள், இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ ஒரு வகையில் அதனால் கட்டுண்டு அந்த கட்டிலிருந்து கடைசி வரை விடுபட முடியாதபடி, ஒரு புதிய விஷயத்தை பார்த்தால் அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம், அந்த மனதில் ஏற்படுகின்ற கிளர்ச்சி. அப்போ நாம எதைய பார்க்கிறோமோ அதை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை என்கின்ற ஒரு விஷயம் உற்பத்தி ஆகி, அதை அடைவதற்காகவே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்று தெரிந்து கொண்டு அதற்காகவே ஓடி ஓடி கடைசியில் அயற்சியில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான். எதற்காக பிறந்தோம் என்கின்ற அந்த சிந்தனை சிறிதும் எழாமல், அந்த மாதிரி சத் சங்கம் என்று சொல்கிறார்களே, அந்த சங்கத்தை கடைசி வரை பெறாமல், அந்த ஆத்மாவை எந்த அளவுக்கு நாம் உத்தாரம் செய்ய வேண்டும் என்கின்ற நினைவு சிறிதும் வராதபடி சிலர் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்க, சதா சர்வகாலமும் நாம எதை பார்க்கிறோமோ அதையே தானே சிந்திக்குது நம்மளுடைய மனசு, இல்லையா? புலன்களை பார்க்கிறோம், அதை பற்றியே சிந்தனை வருகிறது. அதனால என்ன ஆகுது? நம்ம மனதுல அதன் மேல் பற்றுதல் வருகிறது. உலகம் எந்த அளவுக்கு நாகரீகமாக இருக்கிறதோ, இதையெல்லாம் நானும் அதனை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த பற்றுதல் வருவது இயற்கை தானே. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, நாம் எதை பார்க்க வேண்டும், அதை எந்த அளவிற்கு மனதிற்குள் செலுத்த வேண்டும், அந்த பற்றுதல் எந்த அளவிற்கு வைக்க வேண்டும், அது நிலையானதா நிலையற்றதா என்பது போன்ற ஒரு சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு நிலையில் வந்தே ஆக வேண்டும். இந்த பற்றுதல் எதற்கு காரணமாகிறது அப்படின்னா, காமம். காமம்னா ஆசை. அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற ஆசை மனம் என்ன சொல்லுது? அதை தூண்டுகிறது. சில நேரம் அதை அடையும் பொழுது குதூகலிக்கிறது. சில நேரம் அதை முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதனால் கோபம் வருகிறது. நான் நினைத்தது போல நான் அதை அடைய முடியவில்லையே. எல்லாருக்குமே ஒரு ஆசை, நான் நினைக்கிற மாதிரியே இந்த வாழ்க்கை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது படி நடக்காத ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, நம்மை அறியாமல் கோபம் வருகிறது. கோபமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயலாமையின் வெளிப்பாடே கோபம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். தன்னால் முடியல, தன்னால் அனுபவிக்க முடியவில்லை, எனக்கு அது கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நேரத்துல
அந்த கிடைக்காத போது அந்த வஸ்துக்கள் மேல் கோபம் ஏற்படுகிறது, தன்னால் அதை அடைய முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுது உள்ளத்தில் காமமும் கோபமும் நிறைந்துள்ளதோ அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. இது ஆன்றோர் வாக்கு. பாருங்க, ரொம்ப முக்கியம். நாம பார்க்கின்ற அந்த வஸ்துக்கள் அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த எண்ணமே ஆசை, அதுவே காமம். கிடைக்காத போது வருவது கோபம். இது இரண்டும் இருப்பவன் என்றுமே சந்தோஷமாக இருப்பதில்லை. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? அப்போ எங்கு எப்பவுமே ஒரு சிந்தனை, நாம் எதற்காக இங்கு வந்தோம் என்கின்ற ஒரு கேள்வி. நீ யார் என்கின்ற கேள்வியை உன்னிடம் நீ கேட்டுப்பார். ஹூ ஆர் யூ? இந்த கேள்விக்கு மிக ஆழமான விடை. சிறிய அளவில் உன்னுடைய தந்தையின் பெயர், தாயின் பெயரை சொல்லிக்கொண்டு இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதனால் சரி, இறந்தவுடன், இறப்பதற்கு முன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் துணை கேள்விகளாக வரும் பொழுது நாம் சிந்திக்க தொடங்குகின்றோம். அப்போ அந்த மதங்கள் இதற்கு முன்னால் நீ என்னவாக இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இதை அப்படியே ஒரு நீண்ட தூரம் யோசித்து கொண்டு செல்லும் பொழுது கடைசியில் வருவது இறைவனுடைய உதரத்திலிருந்து வந்தவர்கள் நாம். அனாதி காலத்திலிருந்து நமக்கு தாயுமாகி தந்தையுமாகி இருப்பவன் அவன் ஒருவனே. இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணம் அவனே. நம்மை இப்பொழுது வாழ வைத்து கொண்டு வாழ்வதற்கு தேவையான அனைத்து கொடைகளையும் வழங்கியவன் அவனே. இப்படி எவன் ஒருவன் தன்னை பற்றி சிந்தித்து தான் எதற்காக பிறந்தோம் என்கின்ற அந்த கேள்விக்கு விடை தேட முயல்வானே ஆனால் அந்த வாழ்க்கை மிக அர்த்தமுள்ளதாகும் என்று பகவத்கீதை கூறுகிறது. இப்போ 63வது ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திதாஷ புத்திநாசாத் பிரணஷ்யதி. இப்போ ஸ்லோகம் 63. நாம் ஏற்கனவே காமம் எப்படி உற்பத்தி ஆகிறது, அந்த காமத்தினால் அந்த கோபம் எப்படி வருகிறது என்பதை பற்றி சிந்தித்தோம். இப்போ கோபம் வருவதனால அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தன்னிலை மறைக்கிறான். தான் என்ன செய்கிறோம் என்பதையே அவன் மறந்து விடுகிறான். அந்த நேரத்தினுடைய பேசுகின்ற பேச்சுக்கள் யாவுமே மிக தடிமனாக மற்றவர் மனதை காயப்படுத்துவதாக இருக்கிறது. கோபத்தினால் அவன் செய்கின்ற அந்த செயல்பாடுகளில் நிஜமாகவே சொல்கிறேன், அவனுடைய தேக உடல்நிலை இருக்கு இல்லையா, ஒரு நோய்வாய்ப்பட்டவன் இல்லை, அதற்கு என்னென்ன நோய்கள் வர வேண்டுமோ அதற்கு பூரண காரணமாகிறது உங்களுடைய கோபம். கோபம் வரும் பொழுது ரத்தம் அதிகமாக கொதிக்க தொடங்குகிறது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு என்று உங்களுடைய உடலை வீண் ஆக்கி கொண்டு இருக்கிறீர்கள் பக்தர்களே. கோபம் அவர்களை மட்டும் அழிப்பதில்லை, கோபம் யாருக்கு வருகிறதோ அவர்களையும் அழித்து விடுகிறது. அப்போ இந்த கோபத்தினால என்ன வருது அப்படின்னா, ஒரு மயக்க நிலை வருது அப்படின்னா, பூரணமான மயக்க நிலை. சரி, அந்த மயக்கத்தினால வரக்கூடிய விளைவு என்னன்னா, நினைவு இழப்பு. தான் எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், நாம என்ன படிச்சிருக்கோம், நாம எந்த வார்த்தையை பேசுறோம் என்கின்ற தன்னுடைய சுய நினைவு அப்படிங்கிறத விட என்ன வேணா பேசலாம், என்ன அந்த கோபத்துல என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி கோபத்தில் ஒரு மனிதன் மனிதனாகவே இருப்பதில்லை. அனைத்து மிருக குணங்களும் ஒன்று சேர்ந்து அவனை மிக மிக கீழ் நிலைக்கு கொண்டு செல்கிறது அப்படின்னு. அப்போ நினைவு குழம்புவதால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு வேலை செய்யாது போய்விடும். நாம் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம், இப்படி பேசுவதனால் இந்த உறவு நாளை நமக்கு நீடிக்குமா, இந்த உறவுகளை இழந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சூன்யமாகுமே, இப்படி எல்லா உறவுகளையும் இழந்து கொண்டிருந்தவன் எவனாவது வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறானா, இப்படி எல்லாம் சிந்திக்கும் அளவிற்கு அந்த நேரத்தில்
அறிவு செயல்படாமல் அறிவு மழுங்கி விடுகிறது. அறிவு வேலை செய்யலைனா தான் செய்வது எல்லாமே தவறாகி விடுகிறது பக்தர்களே. அப்போ எப்பொழுது அறிவு ஒருவன் இழக்கிறானோ மீண்டும் அவன் மனிதன் என்று அவனை சொல்லவே முடியாது. மீண்டும் ஜடமாகிறான். நாம எடுத்த உடனே இறைவனால மனிதனாகவே பிறக்கிறாமா அப்படின்னா இல்லை. பலவிதமான என்னதுல ஜட வஸ்துக்கள் இருக்குங்களாங்க. மரம், செடி, கொடி, பிராணி, விலங்கு, இப்படி இதையெல்லாம் கடந்துதான் மனித பிறவையை அடைந்திருக்கிறான். எப்பொழுது அந்த பற்றுதல், அதாவது காமம், அதற்கு பின் வருகின்ற கோபம், கோபத்தினால் வருகின்ற மயக்கம், மயக்கத்தினால் நினைவு இழப்பு, நினைவு குழம்புவதால் அறிவு இழப்பு, அறிவு இழந்தவுடன் அவன் மனிதனாகவே இருப்பதில்லை, மீண்டும் ஜட வாழ்க்கைக்கே செல்கிறான். கோபம் என்கின்ற ஒரு விஷயம் உன்னை மனிதன் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து பாதாளத்தில் உன்னை தள்ளிவிடுகிறது பக்தர்களே. எந்த காரணத்தினாலும் கோபம் என்கின்ற ஒரு விஷயத்தை எப்படியாவது வரவிடாமல் தடுத்து விடுங்கள். அதற்கு உண்டான சூழ்நிலை இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீதாச்சாரியான் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 64 பாருங்க. ராகத்வேஷ விமுக்தைஸ்து விஷயான் இந்திரிய சரண் ஆத்மவஷ்யர் விதே ஆத்மா பிரசாதம் அதிகச்சதி. இது 64வது ஸ்லோகம். சரி, முதல்ல எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இதெல்லாம் எப்போ தெரியுங்களா? எல்லாம் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது இந்த எண்ணங்கள் வரும். நான் இதை சாப்பிட மாட்டேன், அது இருந்தது தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சிலர் குணங்கள் இருக்கும் பாருங்க. எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும்போது எது கிடைத்ததோ அது போரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். உலகத்தில் எதுவுமே இல்லை, பசி வாட்டுகின்றது. அந்த நேரத்தில் என்னுடைய விருப்பமானது கிடைக்குமா அப்படின்னா இல்லை, எது கிடைத்ததோ அதுவே போதும் என்கின்ற ஒரு நிலை வரும். ஆனால் எல்லா விஷயங்களும் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். அப்ப என்ன ஆச்சு பாருங்க, செல்வம் சேரும் பொழுதே அவன் பலவிதமான தவறான விஷயங்களை தன்னுள் இருத்திக் கொள்கிறான். இது பிடிக்குங்கிறான், இது பிடிக்காது அப்படிங்கிறான். அப்போ முதல்ல இறைவன் எனக்கு எதை கொடுக்கிறானோ அதை நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற மனோபாவத்தை எவன் ஒருவன் வைத்துக் கொள்கிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். முதலில் இந்த விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயத்திலிருந்து வெளியே வா மனிதா. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சம்சார நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த சம்சாரங்கிறது மிக சுகமானது, வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியது இல்லை. நிறைய பாபங்கள் செய்தனால்தான் பிறவியே ஏற்படுகிறது. நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளிலும் நம்மை அறிந்தும் சரி அறியாமல் பலவிதமான தவறுகள் நடந்து அந்த பாவங்களுடைய கணக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது பக்தர்களே. அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு இனிமேல் ஐயனே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? இனிமேல் பிறக்கவே கூடாது, உன்னிடமே இருக்க வேண்டும், உன்னையே சரணடைய வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற அந்த பக்தர்கள் அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மங்கள் என்ன சொல்லி இருக்கோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து தன்னுடைய இந்திரியங்களை தன் வசப்படுத்த தெரிந்தவன். இந்திரியங்கள் எங்கு செல்கிறங்கோ அதன் பின்னாடி போபவன் நிச்சயமாக அந்த வெற்றியை காண முடியாது. அப்போ இந்திரியங்களை தன் வசப்படுத்த தெரிந்தவன், புலன்களை அடக்க தெரிந்தவன், விருப்பு வெறுப்பு அல்ல, இறைவன் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோ பக்குவத்தை அடைந்தவன். பாருங்க, இப்படி இருப்பவனால் மட்டுமே
பகவானுடைய கருணையை முழுமையாக அடைய முடியும் பக்தர்களே. அது மாறாக வாழ்க்கையில் தினசரி இந்த பற்றுதல், கோபம், அது போக இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லிட்டு இந்த விருப்பு வெறுப்பு ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அதிலிருந்து வெளியே வந்து புலன்களை, அதாவது இந்திரிய நிகிரகம் என்று சொல்வார்கள், புலன்களை தன்வசப்படுத்தி கொண்டுள்ள ஒருவன் அவனே யோகி எனப்படுகிறான். அவனால் மட்டுமே இறைவனுடைய கருணையை முழுமையாக பெற முடியும் என்று கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.